எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மெல்லாம் யாரோட வம்பு தும்புக்கும் போறதில்ல. சிவனேன்னு ஒரு ஓரமா நாம் இருந்துக்கிறது. யார் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியா இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல அடுத்த வாரத்துல முக்கியமான நியூஸுகள்லாம் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, முதல் நியூஸ் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையா? 2வது சக்திகாந்த தாஸ் அவர்கள் கேபினெட் அமைச்சராக ஆகிறாரா இல்லையா? அப்படி ஆனா அவருக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்க? போன்ற முக்கியமான விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஆட்டிரும் அப்படின்றதான் தற்போதைக்கு செய்தியா இருக்கு. நானும் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு நானும் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெருசா எந்த விதமான அப்டேட்டும் இப்போ வரைக்கும் இல்லை கவர்மெண்ட் தரப்புல இருந்து. அப்போ இப்போ ஆல்ரெடி மணி 8:30 இனி இதுக்கு மேல இனி அவங்க என்ன அப்டேட் கொடுத்துட போறாங்க? அப்ப நாளைக்குத்தான் அது சம்பந்தப்பட்டதாக ஏதாவது மறுப்பு அறிவிப்பு அந்த மாதிரி ஏதாவது வருதா, இல்ல வேறு ஏதாவது சேஞ்சஸ் வருதா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு மிக முக்கியமான செய்தி நண்பர்களே, அதாவது அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ஸ் சீசன் 1 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறது. அது சம்பந்தப்பட்ட தகவல்கள், வார் சம்பந்தப்பட்ட தகவல், க்ரூடு சம்பந்தப்பட்ட தகவல், கோல்டு சம்பந்தப்பட்ட தகவல், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு திங்கள் செவ்வாய் 2 நாட்கள்ல ஒரு 300 பாயிண்ட் மட்டும் நிஃப்டி வேலையை காமிச்சிட்டான்னு வச்சிங்களேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாட்கள்ல அது பெருசா ஏறல. வெறும் மொத்த மூவ்மெண்ட்டே 75 பாயிண்ட் தான். ஆனா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. பாக்குறியா, எங்களுடைய சக்தியை பாக்குறியா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்ற மாதிரி மேல ஒரு 300-400 பாயிண்ட் ஏறி 24,400 அப்படின்னு செவ்வாய்க்கிழமைக்குள்ள போனாலும் சரி, அல்லது ஒரு 23,700க்கு கீழே போனாலும் சரி, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. ஏன்னா வார் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சைடு போயிட்டாவே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பொசிஷன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பல லட்சங்கள்ல உருண்டு பெறல்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு என்னத்த பெருசா மார்க்கெட் மூவ் ஆயிர போகுது அப்படின்ற மாதிரி பொசிஷன் எடுத்து வச்சு போயிருப்பாங்க. 300 பாயிண்ட் ஏற்ற இறக்கம் வந்தாதான் எங்க பொசிஷனே தப்பிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பாருங்க எத்தனை நியூஸ் கிடைச்சிருக்குன்னு. இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நியூஸ் மிகப்பெரிய நியூஸ், 500-1000 பாயிண்ட் வால்டிலிட்டிக்கு உண்டான நியூஸ். அதே மாதிரி வார் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுவும் பயங்கரமான நியூஸ். அவங்களுக்கு திடீர்னு பல்வேறு நியூஸ்கள் உதவி செய்யற மாதிரி வந்திருக்கு. ஸோ மேலேயோ கீழேயோ அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட்டை காமிச்சிட்டானாவே பல பேர் பல லட்சங்கள்ல புரள்ற மாதிரி தான் இருக்கும். நடக்குமா இல்லையா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுல பாருங்க நண்பர்களே, ஒரு செக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு செக்டரா உருவெடுக்குது அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பவர் செக்டர் தான். நீ டேட்டா சென்டர்ல வளரும்படியாக இந்தியால ப்ரொஜெக்ட் பண்ணு, அல்லது கிளீன் எனர்ஜில நம்ம ஆளுங்க பெரிய ஆளுகளா இருக்காங்க, ஏதாவது கோஸ்டல் ரீஜியன்ல அல்லது ரொம்பவுமே இன்டீரியரான ரீஜியன்ல பவர் ஜென்ரேட் பண்றாங்க, அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற நீங்க எந்த ஒரு கான்செப்ட்ல எடுத்தீங்கனாலும் சரி, பவர் செக்டர் பூம்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுடைய உதவி இல்லாம இந்த பவர் செக்டர் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் எக்ஸ்ப்ளோஷன் என்பதை நம்மளால மீட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் செக்டர்ல கவனிக்க வேண்டிய செக்டர்கள், முன்னணியில் இருக்கக்கூடிய செக்டர்கள்ல இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த வோல்டாம்ப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இவன் ஏற்கனவே 2025ல இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது கொடுத்துட்டான். ஆனாலும் 2026ல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களை ஏமாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பங்கு மேல் நோக்கி ஏறிட்டு கீழே வரும்பொழுது பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வித்துட்டு மறுபடியும் அதே லோ வரும்போது எடுக்கணும்னு கொண்டிருப்பாங்க. அவங்கள ஏமாத்திட்டு ஒரு 100-200 ரூபாயில மிஸ் ஆயிட்டு, ஒரு 500-1000 ரூபாயில மிஸ் ஆயிட்டு ஏறினவன் தான் மறுபடியும் இறங்கவே இல்லை. அப்ப இந்த வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் துள்ளி குதித்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய பழைய ஹை 15,000 ரூபாய் பக்கத்துல இன்னும் வரல. அது திரும்ப வருமா இல்லையா, அல்லது நீ 2026ல லோ பிரைஸ் வரல, நீ 10,000லிருந்து இறங்கி 6,000க்கு போயிட்டு அப்புறமா நீ மேல போ அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களும் உட்கார்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் மிகவும் வாலட்டிலிட்டியான பங்குல இந்த வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. எப்படா 6,000க்கு கீழே வரும்னு பல பேர் எதிர்பார்க்க, எப்படா 14,000க்கு போகும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்க்க, ரொம்ப சுவாரஸ்யமான குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல அதிரடியான பங்குகள்ல இந்த வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற பங்கும் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு.
இது போக சும்மாவே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய டெரில் அப்படின்ற பங்கு அதெல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவன் ஏன் சரிவடைந்தான்னா திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வந்தது, அதுக்கப்புறம் சரிவடைஞ்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறமே பெரிய சரிவில்லை, ஒரே இடத்துக்குள்ள தான் அது சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்ற பங்கு இருக்கு. ஸோ அந்த பங்குல என்ன ஒரு செய்தினா அவனு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்திருக்கான். மறுபடியும் 200 ரூபாய்க்கு வருகிறதா அல்லது அதனுடைய பழைய 600 பக்கத்துல போகுதா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதுகள் மட்டும் இல்லை, இன்னுமே இந்த ஹிட்டாச்சி அப்படின்றதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் செக்டர்ல ரொம்ப ஃபேமஸான பங்கு தான். பயங்கரமா ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. சில்சார் டெக், ஜி வெர்னோவா, டிடி போன்ற பல்வேறு பங்குகள் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ்ல ஏதாவது பெருசா செய்வாங்களா, ஏதாவது ஏற்றமோ இறக்கமோ பெரிய அளவுல மாற்றம் இருக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாடா நண்பர்களே, வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த அக்மி சோலார் மட்டும் இல்ல, எத்தனையோ எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே கடந்தவன் ஈரான் வார வச்சுக்கிட்டு மேல் நோக்கி வந்துட்டாங்க. கரெக்டா அவன் மேல் நோக்கி வந்ததுக்கு அப்புறம் மொமெண்டம்ல இல்லாத மாதிரி நியூஸ் அப்படியே ஆப்போசிட்ல போயிடுச்சு. ஓகே, வார் முடிவுக்கு வருகிறது அப்படின்ற மாதிரி. அப்ப இப்படி மேல இருந்துட்டு என்னடா பண்ண போறான் அப்படின்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துட்டாங்க. இந்த அக்மி சோலார் இனி தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உச்சத்தை தாண்டுமா இல்ல இறங்கிடுமா அப்படின்னு பயப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல மறுபடியும் குண்டு வீச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப மறுபடியும் இந்த அக்மி சோலார் என்ற பங்கு மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. இது சாதாரண இடம் கிடையாது. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த இடத்தினுடைய வலிமை தெரியும். ஏன்னா புலம்ப விட்டுருவான். 300 ரூபாயிலிருந்து 150 ரூபா, அடாடா 50% போச்சே அப்படின்னு ஒரு முறை இல்லை 2 முறை புலம்ப விட்ட இடம் தான் இந்த இடம். ஸோ அப்போ மறுபடியும் எங்கேயாவது 200 ரூபா ரேஞ்சில் கீது ஃபால் ஆயிருதா அல்லது தொடர்ந்து உச்சத்துக்கு போகுதான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். நல்ல ஒரு அருமையான நியூஸ். நல்ல இந்த வார் ரிலேட்டடாக க்ரூட் ஆயில் மேலே ஏறுது, அதனால மற்ற எனர்ஜிக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குன்னு ஒரு நல்ல அருமையான நியூஸை வச்சுக்கிட்டு மேலே வந்தவனுக்கு கரெக்டாக இப்போ மொமெண்டம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மறுபடியும் திடீர்னு க்ரூட் ஆயிலில் நியூஸ் வந்திருக்கு. இனி மொமெண்டம் கண்டினியூ ஆகுதா இல்லை பிரேக் டவுன் ஆகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனாலும் இவன் சாதாரண ஆள் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் 50% மேலே அசால்ட்டாக இறங்கி ஏறின பெருமை இந்த அக்மி சோலாருக்கு இருக்கு. 2025 ஒரு முறை ஏறி இறங்கிட்டான். 2026 ஏறினதோட நிக்குது. இனி மறுபடியும் என்ன அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே, இப்ப நான் சொல்லக்கூடிய நியூஸ் அப்படியே இந்த ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்க மற்றும் எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து சமீபத்தில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிசினஸை பிரிச்சு விட்டாங்களோ அவங்க நாடி நரம்பெல்லாம் அப்படியே தூக்கி நிறுத்திடும். அப்படியே அவங்கள அப்படியே எந்திரிச்சு நின்றுவாங்க இந்த நியூஸ் பார்த்து. ஆஹா வெற்றிடா அப்படின்ற மாதிரி. என்ன முதல், அதாவது நான் பார்த்த வரைக்கும், நான் எத்தனையோ ஷேர்களை வந்து பிஸ்னஸை பிரித்து விட்டதுக்கு அப்புறம் அந்த பிரித்து விடப்பட்ட பங்குகள் மேலே போயிடுறான் அல்லது பெருசாக வாலட்டிலிட்டி இருக்கான். ஆனால் அந்த பேரண்ட் கம்பெனி டிமெர்ஜ் பண்ணிவிட்ட கம்பெனி என்பது பெருசாக மூவ்மெண்ட் என்பது இல்லை. ஸோ இப்போ ஐடிசி வந்து ஐடிசி ஹோட்டலை பிரித்து விட்டான். உடனே ஐடிசி ஹோட்டல் ஆடாத ஆட்டம் ஆடிடுச்சு. ஆனால் ஐடிசி என்னாச்சு, தொடர்ந்து கீழே போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம அந்த காலத்திலேருந்து வருவோம், ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். பிரமல் அப்படின்னு ஒரு பங்கு, பிரமல் ஃபார்மாவை பிரித்து விட்டாங்க. அந்த பிரமல் ஃபார்மா ஆடாத ஆட்டம் ஆடுனா, ஆனால் அந்த இந்த பிரித்து விடப்பட்ட அந்த பேரண்ட் கம்பெனி பிரமல் வந்து சுமாராக தான் இருந்தது. என்எம்டிசி ஸ்டீலை பிரித்து விட்டாங்க. என்எம்டிசி ஸ்டீல் ஆடாத ஆட்டம் ஆடுனா, அதுக்கப்புறம் இப்போ லேட் பிக்கப்பாக தான் என்எம்டிசி ஆடிச்சு. இது மாதிரி என் ஞாபகத்தில் இன்னும் நிறைய பங்குகள் இருக்குது. ரிலையன்ஸ் இருக்குது, ரிலையன்ஸ் ஜியோ தனியாக, ஜியோ ஃபினான்ஸ் தனியாக பிரித்து விட்டாங்க. சீமென்ஸ் இருக்குது, சீமென்ஸ் எனர்ஜி தனியாக பிரித்து விட்டாங்க. அப்புறம் சமீபத்தில் ஓட அந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீமை பிரித்து விட்டான். ஐஸ்கிரீம் கம்பெனி அவன் பாருங்க ஆடாத ஆட்டம் ஆடுனான். இந்த மாதிரி பிரித்து விடப்பட்ட பங்குகள்லாம் ஆடிக்கிட்டு இருந்தது. அந்த முக்கியமான கம்பெனிகள் பெருசாக இல்லை. அப்போ பாருங்க வச்சாம் பாருங்க ஆப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி மதர்சன் ஷேரையும் மதர்சன் சுமி ஒயரிங் தான் நம்ம இப்போ எடுத்து பேச போகிறோம். ஸோ இந்த மதர்சன் சுமி ஒயரிங் அப்படின்ற பங்கை பிரித்து விட்ட உடனே இவன்லாம் வந்து 25 ரூபாயிலிருந்து 52 ரூபாய்க்கும் 37 ரூபாய்க்கும் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தது. ஆனால் தற்போதைய நிலைமையில அது தன்னுடைய பழைய ஹையை இன்னும் மீட்டெடுக்கவில்லை. தற்போதைக்கு ஒரு லோ ரேஞ்சில் சுத்திக்கிட்டு இருக்கான். இதுவே அவனுடைய கம்பெனி, இன்னொரு கம்பெனி மதர்சன், இந்த சாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்றது பார்க்குறீங்க. அவன்லாம் கீழே விழுந்துட்டான். அவன்லாம் கீழே விழுந்து வெறும் 60 ரூபாய்க்கு போயிட்டான்.
ரூபாயிலிருந்து பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்தவன் தன்னுடைய பழைய உச்சத்தையே தாண்டி விட்டான். அடடடடா, என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அதிசயம். இந்த மாதிரி ஐடிசியில நடக்காதா? இங்க பாருங்க, இப்ப இந்த ஷேரை பார்த்துக்கிட்டே இருங்க. இவன் கீழே இறங்குனா தன்னிடம் உள்ள பிசினஸை பிரிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் திரும்ப மேல் நோக்கி ஏறி வந்து விட்டான். இப்ப நம்ம ஐடிசி எடுத்து பார்க்குறோம். அவனு 500 ரூபாய் பக்கத்துல போனா ஐடிசி ஹோட்டலை பிரிச்சு விட்டான். உடனே இந்த பங்கு கீழே இறங்கி அவன் இன்னும் மேலே ஏறவே இல்லை. ஐடிசி, ரிலையன்ஸ் எல்லாமே அப்படிதான். ரிலையன்ஸ் இன்னும் பெருசா மேல் நோக்கி வரல. ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுனால உடனே இந்த ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் புலகாங்கிதம் அப்படின்றது அடைஞ்சிருக்காங்க. ஏன்? இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிகள் பிரித்து விடப்பட்ட பிறகு அந்த ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் கொண்ட பங்குகள், அதுல முக்கியமா இந்த மதர்சன் திரும்பி மேல உச்சத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஐடிசில, சீமென்ஸ்ல, ரிலையன்ஸ்ல இது மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அட்ரா சக்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல் பேச போறோம். இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரியாக எத்தனையோ பங்குகள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கு. ஆனா இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் என்ன சாதனை செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஏறி சாதனை. இப்போ கூட 2024 36 ரூபாயிலிருந்து வெறும் 20 ரூபாய்க்கு வந்து விழுந்தானுங்க. 2025 தொடக்கத்துல ஒரு வருஷம் தாங்க ஆகுது. ஒரு வருஷத்துல அவன் பாட்டுக்கு 45 ரூபாய் அப்படின்றது வந்திருக்கான். ஸோ வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ்ல தொடர்ந்து மேலே ஏறி இன்னும் ஏதாவது சாதனை செய்ய போறானா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் ஒண்ணு, மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பங்கு ஏறி இறங்குது பாத்தீங்களா? இதுல ஏதாவது லேசா சிதறி போய் அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல விழுந்து அவன் லேசா ஏறினா கூட ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். ஆனா யாருக்குமே வரல. இப்ப நீங்க பாக்குறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்த சவுத் இந்தியன் பேங்க் மாதிரியே அவனும் ஒரு காலத்துல யாருக்குமே கட்டுப்படல. இவன் எப்படி ஏறினானோ ஓடமும் ஒரு நாள் கரையில் ஏறும் அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஏறின மாதிரியே அந்த ஐஓபியும் நிக்காம ஏறிக்கிட்டு இருந்தவன் தான். யாருமே எதிர்பார்க்கல. யாராவன் 18 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் நான் சிங்கா ஓடிக்கிட்டு இருக்கான் நான் ஸ்டாப்பா அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. யாருடைய கண்ணு பட்டுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இறங்கினவன் இன்னும் ஏறல. ஸோ இவன் இறங்கும் பொழுது சிந்துனது செதறினது மாதிரி போய் ஐஓபியில விழுந்து அவன் மேலே ஏறப்ப இவனும் கொஞ்சம் மேலே ஏறி இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஆனா அது என்னடான்னா கீழே இறங்கி விட்டது. ஸோ இப்போ இந்த ஐஓபி ஓவர்சீஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்பது ஏதாவது சாதனை செய்யுதா இல்லையா? இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல எத்தனையோ ரிசல்ட் சீசன்ல ஏமாத்திடுச்சு. இந்த ரிசல்ட் சீசன்ல இது என்ன செய்ய போகிறது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுல என்ன கன்றாவின்னு தெரியல. சவுத் இந்தியன் பேங்க்னுடைய வருமானம் என்பது 408 கோடி வளர்ச்சியின் பாதையில் இருக்கு. 300 கோடி பக்கத்துல இருந்தவங்க இப்ப 400 கோடி வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்கு சவுத் இந்தியன் பேங்க். இதுவே ஐஓபி இதெல்லாம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 1505 கோடி வருமானம் ஒரு குவார்டருக்கு. அவன் 650 கோடி எங்க, 1505 கோடி எங்க? சத்தியமா சொல்றேன், இது நம்பர்கள். இந்த நம்பர்களை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. என்னடா அவன் 650 கோடி ஒரு காலத்தில் லாபம் பண்ணவன் இப்ப 1505 கோடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா குப்புறப்படுத்தி எனக்கு ஊசி போடுங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குப்புறப்படுத்தி கொண்டு உள்ளது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஆனா இந்த சவுத் இந்தியன் பேங்கினுடைய ஷேர் பிரைஸ் என்பது வீராவேசமாக விண்ணை முட்டும் அளவு அவன் பாட்டு ஏறி போந்திருக்கான். ஆனா அவனுடைய லாபம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்லயே 300 கோடி 200 கோடி 300 கோடி எல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 2023 24 இப்பவும் அதே மாதிரி 408 கோடி தான் லாபம்னு இருக்கு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒன்னா அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உங்க கூட சேர்ந்து மேல கூட்டிட்டு போ, இல்லைன்னா நீயும் கீழே வா. உங்ககிட்ட இருந்து சிந்தினது சிதறினது வந்து எங்க மேல விழுந்தா கூட நாங்க ஏறிடுமேப்பா அப்படின்ற மாதிரி தான் பாவம் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு விடியாம இருக்கு. ஏன்னா அவன் மேல வரும்பொழுது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா வித்து விட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் தொடர்ந்து மேலே ஏற வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. என்பதில்லை, கடைசியாக இன்னும் 2 செய்திகள். 100 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பங்குகள். இந்த பங்குகளுமே க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால பாதிக்கப்படக்கூடிய பங்குகள் தான். ஒன்று
தமிழ்நாடு பெட்ரோ, இன்னொன்று வந்து ஸ்பிக் அப்படின்ற ஷேர். இந்த ஸ்பிக் அப்படின்ற ஷேர் டோட்டலாக ஃபெர்டிலைசர் பேஸ் பண்ணி இருக்குது. திடீர்னு ஃபெர்டிலைசனுடைய ப்ரைஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்லேயே அவைலபிலிட்டி என்பது கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணமும் சொல்கிறாங்க. பல பிரச்சனைகள் இருக்குது, திடீர்னு ப்ரைஸ் ஏறிடுமோ சண்டை நடக்கிறதுனால அப்படின்ற ஒரு காரணம். ஸோ அப்போ இந்த ஸ்பிக் அப்படின்ற ஷேரு ஏதாவது ஒரு அதிரடி கம்பேக் கொடுக்குமா? நல்லா தான் மேலே போய்கிட்டு இருந்தான், திடீர்னு இறங்கி விட்டது. 120 ரூபா வரைக்கும் போன இந்த சதன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 120லிருந்து அப்படியே ஒரு சரிவு. இவ்வளோ பெரிய சரிவு யாருமே சமீபத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. 50% ஏதாவது ஒரு பங்கு ஒரு 3 மாசத்துல சமீபத்தில் இறங்கி யாராவது பார்த்துருக்காங்கன்னா நிறைய பங்குகளில் இவ்வளவு பெரிய சரிவு என்பது இல்லை. ஸோ இந்த சதன் பெட்ரோ கெமிக்கல் அப்படின்ற பங்கு அடுத்து வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸில் ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகளை நிறைய பேர் எப்போவுமே 100 ரூபாயை தாண்டுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தற்போதைக்கு ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த சதன் பெட்ரோ கெமிக்கல் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான பங்கு இந்த தமிழ்நாடு பெட்ரோ ஷேர் வந்து திடீர்னு போன குவார்டர்லி ரிசல்ட்ஸில் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டாங்க. எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் என்பது எப்பவும் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த 400 கோடிக்கு பக்கத்தில் செய்யக்கூடிய சேல்ஸ் என்பது திடீர்னு மார்ச் குவார்டர்ல வெறும் 124 கோடி தான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ப்ராஃபிட்ல தான் அந்த கம்பெனி என்பது இயங்குகிறது. இருந்தாலும் சேல்ஸ் என்பது குறைஞ்சதுனால நிறைய பேர் பயந்துட்டாங்க. அப்ப இனி வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ்ல இதனுடைய சேல்ஸ் எப்படி இருக்கும், இதனுடைய நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு பல பேர் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். தற்போதைக்கு இந்த தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பங்கினுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, 2021ல என்ன பிரைஸ் இருந்தானோ அந்த பிரைஸை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 2025ல வந்து திருப்பி பிடிச்சிருக்கு. மறுபடியும் அடுத்தது என்ன செய்யும் இந்த ஷேர் அப்படின்னு பல பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சமீபத்தில் ஒரு 79 ரூபா ரேஞ்சுக்கு சப்போர்ட் எடுத்தவன் 100 ரூபாயை முத்தமிட்டு விட்டு இப்போ மறுபடியும் 94ல சுத்திக்கிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, நாளைக்கெல்லாம் அடுத்த வாரமே முழுசாக, அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமைக்குள்ள 300 பாயிண்ட் மேலேயோ அல்லது கீழேயோ காமிச்சிட்டா இந்த நிஃப்டியை வந்து எதிர்பார்க்காம இத்தனை நியூஸ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா பரவாயில்லன்ற மாதிரி யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருந்தாங்களோ திடீர்னு அவங்கெல்லாம் சீட்டு நுனிக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, செவ்வாய்க்கிழமை எப்படி மந்த்லி எக்ஸ்பைரி பண்ண போறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் இன்னைக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.